எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணே வணக்கம். மன்னிக்கணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேன். என்ன தாடியெல்லாம்? அதுவா, அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதுல்ல. கோயிலுக்கா? நீ எல்லாம் நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3500 கடை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3500 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்கு தானே அர்த்தம். டைம் டு லீவ்யா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேல. மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்? டேய், நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுக்க சொல்லு. மயில பசங்களாம் வந்துட்டாங்களா? மார்க்கெட் போற நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சப்ப மேட்ரு மயில முடிச்சிருவோம். புத்தம் புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மேல் திறக்கப்படுகிறது. அதனால திறப்பு முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்க, தயிர் சாதம் இலவசமா. இது என்ன கீழே உரிமையா? குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா, என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சிக்கல்ல தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயில நீ இங்க இரு. டேய் நீ வா, நீ வா. டேய் நீ என் கூட வாடா. வாங்க. டேய் ஜிப்பா போடுறா. எங்கடா அவனை காணோம்? டேய் இங்க தானே உட்காந்துருந்தா, எங்க போனா? எங்கடா அவன்? குட்டிமணி. டேய் ஆச்சு ரூமுக்கு எதுவும் போயிருப்பானோ? பேக்லாண்டு எங்க போனா? தண்ணியும் குடிக்க போன். பிளான் பி. பிளானா? ஆஹா, நம்மளும் கொஞ்சம் வெறப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானையா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புறம் தெரிஞ்சு போச்சோ? பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரைங்கானா? என்னடி புது பழக்கா? கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு மந்திரவாதி எங்கேயா போற? பிளான் இஸ் இட். வணக்கம் வாட்ச்மேன் தம்பி. பிடிச்சிருக்கியா? ஆமா. ஹலோ. என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். போலீஸ்னா கடைசியா தான் வருவீங்களா? டேய் இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி, நாளைக்கு மறுநாள், அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி, நான் இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா? பின்னாடியே வர்றாங்க. என்னடா? உள்ளதான் இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கதான் இருக்கும். எல்லாரும் இங்க இருக்காங்களா? அப்ப நாயுடு அங்க தனியா தானே இருப்பாரு. மெதுவாடா. சூப்பரா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லூசாடா நீ. நீ எவ்வளவு ஆடுறா? ஓட தொடர்ந்துக்கிட்டே இருப்பா. போட்டுலாம் எனக்கு பயமா இருந்தா விடுறா, நான் வர்றேன். மச்சான்
நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு. மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பா போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல ஆச்சு. என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃபிளவர் உனக்கும் தலசி வேணுமா? பள்ளி இல்லாதவனுக்கு பக்கோடாவும் பஞ்சு மிட்டாய் ஒண்ணுதான். வரேன். புள்ளி வலியுது பரத்தோட. அக்கா அக்கா என்னாச்சு? வெளியில கதவு பூட்டின? மயில கூட பிடுங்க முடியாது. மயில கூட பிடுங்க முடியாது. அம்மா அம்மா ஏய் மாமா எங்கடி? ஹலோ, தூக்கு. என்னடா பண்றீங்க? வாடா, வா. ஏய், கிளம்பு. உள்ள போட கூடாதா? உள்ள வா. ஏய், வழி இல்ல. யாரு பேக் கூட இப்படி வா. நீ போய் ஏ பிளாக்ல ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணு, நாங்க வரோம். இன்னைக்கு உங்களுக்கு புதைக்கிறேன். ஏய் பாக்கியா, அந்த வாழடா. ஏய் விடாத, நில்லு. ஏய் வண்டிடா. சீக்கிரம் வா. ஏ தென்மொழி, கம் டு கிளாஸ். மேம், இவங்க தான் எங்க அப்பா. ஏய் அந்த பக்கமே பாருடா. ஓ ஏய், கோயம்பேடு நாயுடு தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவாழ்ச்சாவடி என்கேபியை நீங்க பார்த்தது இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்கன்னு விட்டா உடனே பொட்ட
நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? எங்க அப்பா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். அதோ நீ கிளாஸ்க்கு போமா, அப்பா அப்புறம் வரேன். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? நீங்க தான் தேன்மொழியோட ஃபாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா, இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம் சார். குழந்தைய கூட்டு கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ரூம் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார் 2 டீ எடுத்துட்டு வா. என்னங்கடா? ஏய் 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 சார் சத்தனா நீ அண்ணா, அடையாளம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல? இங்கேருந்து பார்த்தா நீங்க லோகு, எங்களை அடிக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா. ஆனா நீங்க ஒருத்தர் தான். இதுல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? அதுதானே உங்க அடையாளம். என்கேபினா என்னடா நினைச்சீங்க? சொல்லுங்கப்பா. என்னடா அது? கொண்டு போட்டு வர வண்டியில எஸ்கே விடுங்க எஸ்கே. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் தான் உங்களை கொண்டாந்து போயிருப்பாரு. நாயுடு சாதாரண இல்லடா, சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. கொண்டாந்து மார்க்கெட்ல அவருக்கு மரியாதை என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் ஏய் அந்த சட்டரை தரல நீங்களா செத்தீங்கடா. குப்பையில வந்தாங்க, திருப்பி குப்பையில வரக்கு ஒண்ணே கஷ்டப்பட. அதுக்கு முன்னாடி ஒண்ணே காலி பண்ணிரோம். என்ன பண்ணுவீங்க?
என்ன கொல்ல போறீங்களா? மயிரெடுக்க தெரிஞ்ச கத்திக்க உயிரெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? புரியல என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு உனக்கு புரியல? இங்க இருக்க எல்லாரும் ஏன் சோப்பு சட்டா ஏன் கூலி ஏன் பக்கத்துல கூப்பிடுறாங்களா ஆச்சி மேஸ் தமிழ் கூப்பிட வச்சு அந்த கடை உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தளிக்கிறதாடா. உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அழுங்க பயம் மரியாதை இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல அதை அழிக்கணும்டா. எங்க அடையாளம் தஞ்சல அந்த வழியில உனக்கு காட்டடா. இந்த மார்க்கெட்டே உன இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? நீங்க அடிச்சு அம்மனமா தூக்க மாட்டல. அதே மாதிரியா அவங்க சட்டம் உடைக்கிறது நீ வைத்தடா. சிங்கத்தெல்லாம் பாக்கட்டும். ஐயோ படடா படா சர்க்கதா படா படடா அதோட கொண்டு போட்டுடா அத கொண்டு போட்டுடா செத்து போறடா செத்து போற. மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்ல அட்ரஸ் இருக்கும். ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த. நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ கெட்டவன் இல்லை நாயுடு. உன் அடையாளத்தை நாங்க அழிக்கல, ஆனா மாத்திட்டோம். அழகா மச்சான். நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. கோலி சோடா நமது சின்னம்.